இங்க ஒரு சின்ன பையன் போன் நோண்டிக்கிட்டே அப்படியே ரோட கிராஸ் பண்ண போறான். அப்ப தெரியாதனமா ஒரு கார்ல ஸ்கிராட்ச் போட்டுறான். இது அந்த ஓனரும் பாத்துறாரு. டக்குனு இந்த பையன் போக அவனை பிடிச்சிடுறாங்க. பிடிச்சிட்டு அந்த பையன் கிட்ட வந்துட்டு நீ என்ன தப்பு பண்ண தெரியுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அவன் தெரியாதனமா முழிக்க திடீர்னு அவன் சட்டையை பிடிச்சிட்டு போய் அந்த ஸ்கிராட்சை காட்டுறாங்க. இது நீ தான் பண்ண அப்படின்னு சொல்லி சொல்ல அந்த பையன் நான் பண்ணலன்னு சொல்லி இருக்கும் போது அந்த பையனை கண்ணத்திலே அலைஞ்சிடுறாங்க. இந்த காரோட வேல்யூ தெரியுமா? இந்த மாதிரி காரை நீங்க தொட்டிருக்கீங்களா? நீ வந்து அசால்ட்டா ஸ்கிராட்ச் போட்டு இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க. இந்த காரோட மதிப்பு தெரியுமாடா அப்படிங்கிற சொல்லிக்கிட்டே இருக்காரு. அதை கேட்ட பையன் இருந்துட்டு அப்படியே மூணோட்டா நின்றுட்டு இருக்க. திடீர்னு நடுவில் இன்னொருத்தர் வராரு. வந்துட்டு என்னாச்சுன்னு சொல்லி கேட்கும்போது அந்த பையன் அமைதியா இருக்கான். உடனே அந்த பணக்காரர் இருந்துகிட்டு இந்த கார்ல அவன் ஸ்கிராட்ச் போட்டா இந்த காரோட மதிப்பு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். இதை கேட்டவர் வந்துட்டு சரி தெரியாம பண்ணியிருப்பான் விட்டுருங்களேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இல்ல அதெல்லாம் முடியாது, என்னோட காரோட வேல்யூ தெரியாம அவன் தொட்டுட்டான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கும்போது உன் காரோட வேல்யூ எவ்வளோன்னு சொல்லி சொல்லும்போது என்னோட காரோட மதிப்பு 20 மில்லியன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சொன்னோடனே அந்த கலசட்டை போட்டு வந்துட்டு கையில ஒரு போன் எடுத்து போன் பண்றாரு. அதை பார்த்துட்டு எல்லாரும் அலட்சியமா சிரிக்கிறாங்க. பார்த்தா திடீர்னு பிளாக் கலர்ல ஒரு கார் வந்து நிக்குது. அதுல சில கார்ட்ஸ் எல்லாம் வேகமா இறங்கி ஒரு சூட்கேஸ் திறந்து காட்டுறாங்க. அதுல 20 மில்லியன் இருக்கு. அதை எடுத்தோடனே அந்த பணக்காரர் வந்துட்டு அப்படியே பார்த்து சந்தோஷப்பட்டு அந்த சூட்கேஸை வாங்கிக்கிறான். இங்கிட்டு